ஹாய் வெல்கம் காய்ஸ். இனி நம்ம வந்து இந்தோனேஷியா சர்வர் தான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இதில் தான் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னேவே ஏதோ இந்த பன்னி ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. இந்த பன்னி, ரெட் பன்னி, எல்லோ கலரில் ஒரு பன்னி, மூணுமே பர்மனெண்ட் கொடுத்தாங்க. நம்ம முதல்ல ஸ்டோருக்கு போயிடலாம். ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. இதெல்லாம் வந்து 50 டைமண்ட்ஸ் பாட்ஸாக வாங்கி ஓப்பன் பண்ணுறது. இதெல்லாம் விடுங்க. இந்த மாதிரி ஸ்கல் மாஸெல்லாம் இருக்குது இதில். இதெல்லாம் உள்ள இந்த பாருங்க, இதில் எமோட்ஸ் என்னென்ன எமோட் இருக்குது, ஒன்றுமே டவுன்லோட் பண்ணலங்க நான். இந்த பாருங்க, இங்கே இந்த எமோட்டா ஆர்ட் எமோட்டு, ரோஸ் எமோட்டு, சாமுராய் எமோட்டு, அடுத்து இந்த பைக்கில் எமோட்டு, கோப்ரா எமோட்டு. எனக்கு கோப்ரா எமோட் டவுன்லோட் பண்ணுவோம். நெட்டு இதுக்கே சுத்தமாக காலியாகிடும் போலையே. காலையிலேருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம இந்த எமௌண்ட் டவுன்லோட் பண்ணோம்ல, என்ன எமௌண்ட்டு இந்த எல்லாமே ஓல்டு எமௌண்ட்ஸ் தாங்க. இந்த காரில் வர எமௌண்ட்டு. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் காட்டவா இருக்கேன். இதை முடிச்சுட்டு காட்டுற மாதிரி என்ன எமௌண்ட்ஸுங்கிறத மட்டும் பாருங்க. இங்கே பாருங்க. இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இது என்ன எமௌண்ட்டு சொல்லுங்கள். லால் எமௌண்ட்டு வெறும் 150 டைமண்ட்டு விட்டுருக்காங்க. லால் எமௌண்ட்டு. அடுத்தது இது எல்லாமே சும்மா டெம்பரவரி, சும்மா 24 மணி நேரத்துக்கு. எனக்கு இதில் மெயினாக பிடிச்சது இதோ இந்த லால் எமௌண்ட்டு தான். நான் அதுக்கு தான் இப்போ டாப்அப் பண்ணி இந்த எமௌண்ட் எடுக்கணும், லால் எமௌண்ட்டு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூபுக்கு வருவோம். மேஜிக் கியூப் பண்டில்ஸில் என்னென்ன பண்டில் இருக்குன்னா, மெயினானதை காட்டுற பாருங்க. எங்கே இந்த பாருங்க, இதுவும் ஒரு ஓல்டு பண்டிலு, ஜோக்கர் பண்டிலு. அடுத்தது இதோ இது வந்து இந்த ஓல்டில் உள்ள பண்டில். இது பாருங்க, ப்ளூ என்ன வருது. ஓ, இது பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸர் பண்டில். ஆர்டிக் ப்ளூ பண்டிலாம். இந்த பண்டில் பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில். இதுவும் சரியான பண்டிலு, பேர் மறந்து போயிட்டு, அதனால தான் படித்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் விடுங்க. இன்னொன்று ஒரு இதோ இருங்க வரேன். இது வாங்கினா நம்மளுக்கு ஆஃபர் சீக்கிரமாக வரத்துக்குள்ளது. அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது ஒரு பொருள் வந்து ஒரு 600 டைமண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இது வாங்கினோம்னா அதுலேருந்து 350 டைமண்ட் கம்மி பண்ணிக்கலாம். அது அப்படியே 1000னா இதில் 600 டைமண்ட் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் வாங்கினோம்னா நமக்கு இத்தனை % டைமண்ட்டு நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த பண்டில் பாருங்கள், இதுவும் ஒரு சூப்பரான பண்டல் தான். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அது இங்கே பாருங்கள். இந்த பண்டலுக்கெல்லாம் நான் எவ்வளோ தருவாங்க, இதெல்லாம் எப்போ எனக்கு ஆஃபரில் விடுவானுங்கன்னு வெயிட் பண்ணேன். ஆனால் இதை கன்ஃபார்மாக இதில் உள்ளது ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே எடுத்துருவேன். என்ன இதில் கேரக்டர் ஸ்கில்லெல்லாம் 20,000 வருது. நம்ம இந்தியன் சர்வரில் 10,000. இந்த வருங்க. அதெல்லாம் விட இப்போ நீங்கள் கில்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோ இது இருக்குது. இதில் வந்து இதோ இந்த எமௌண்ட்டு கொடுக்குறானுங்க. டவுன்லோட் பண்ணல, வேணாம், அதை விடுங்க. அடுத்தது இதோ பிங்க் டைமண்ட்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதை பாருங்க, நம்ம இதில் உள்ள அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி இதை முடித்தோம்னா டைமண்ட் அடிக்கும். இதில் வச்சு இதெல்லாம் வாங்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து அதாவது ஒரு 9 டைமண்ட்ஸ் கேட்கும். இப்போ இது கம்மியாக தானே இருக்குது, இது வாங்கணும்னா 3 டைமண்டு கேட்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கில்டுக்குள்ளே போனோம்னு இது அவன் கில்டுனே தெரில, நான் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, எவ்வளோ ஒரு ஓல்டில் உள்ள ஸ்பேஸு. இந்த ஆகு, இந்த எம்டன்லாம் ஐயோ எப்படி திரும்ப அடிக்கும். அடுத்து இந்த பாருங்க, இந்த MP40 தான். ஐயோ எப்போ பட் MP40
இந்த A94 மேட்ரு இல்லை. இந்த MP40 இந்த அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது பாருங்க M8 வேணும். அடுத்தது ஈவெண்ட் உள்ளே வரலாம். இப்போ வேறு என்னென்னா ரெட் ஜோன்லாம் கொண்டு வந்துடுவாங்க பிஆரில். இப்போ நம்ம வந்து இந்த பாருங்க இந்த 3 பண்டில் தான். இது இந்த 3 பண்டில் பர்மனெண்ட்டுங்க. இந்த 3 பண்டில் எப்படி இருக்கு? ரெட் பண்ணி, அடுத்தது பர்பிள் பண்ணி, அதாவது விக்கி மவுஸ் பண்ணி எமௌண்ட். இந்த எமௌண்ட் நான் வந்து 3 பண்ணி இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு பண்டில்னு வச்சு விளாடுவேன். அதனால்